ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஆல்ரெடி போட்ட இந்த 12-year-old லேப்டாப்போட ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்போம். அதை வந்து இப்போ நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கான மெட்டீரியல்லாம் வந்துடுச்சு. ஸோ மெட்டீரியல் வர கொஞ்சம் டைம் ஆனதுனால வீடியோ கொஞ்சம் லேட்டாக வருது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் மாற்ற போகிறோம். இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரிஜினல் ட்ரை பண்ணோம், ஒரிஜினல் கிடைக்கல. அப்புறம் நம்ம நார்த் நம்பர் ஒரு கம்பேட்டபிள் ஃபேன் கொடுத்தாரு. ஸோ அந்த ஃபேன்னு பார்க்குறீங்க. அப்புறம் பேட்ரி வந்து புதுசு வந்து ஒரிஜினல் போட்டுக்க சொன்னோம் கஸ்டமர்கிட்ட. ஆனால் அவங்க பட்ஜெட் எங்கேயே போகிறதுனால கம்பேட்டபிள் போட சொன்னாங்க. ஸோ கம்பேட்டபிள் பேட்டரி நம்ம போட்டுட்டோம். இந்த கம்பேட்டபிள் பேட்டரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் வாரண்ட்டி இருக்குது. அப்புறம் வந்து இதில் நம்ம என்ன மாற்ற போகிறோம்னா ஹார்ட் டிஸ்க் வந்து மாற்ற போகிறோம். ஏன்னா இது ஹார்ட் டிஸ்க் ஹெல்த்து பார்த்திங்கன்னா 25 கீழே தான் இருந்தது. ஸோ 99 இருந்தாலும் ஹார்ட் டிஸ்க் மாற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இதுக்கு நம்ம வந்து சீக்கிரட்டோட 500 GB ஹார்ட் டிஸ்க் எடுத்துருக்கோம். அப்புறமேட்டு வந்து இப்போ இதில் வந்து க்ளீனாக நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்றதை பற்றி சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் பார்த்தாகணும், வேறு வழி இல்லை. காரணம் என்னென்னா இது வந்து நாங்கள் ஒரு 20 நிமிஷத்தில் மாட்ட முடியுமான்னு பார்த்தோம் இந்த லேப்டாப்பை. ஆனால் அது நமக்கு அரை ஹவர் கிட்டே போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போது நம்ம ஒன்று ஒன்றா எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்றதை வந்து இப்போ நம்ம வீடியோவில் சொல்ல போகிறோம். இப்போ இந்த லேப்டாப்போட யூனிட்டை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடறோம். ஏன்னா முதல்ல வந்து நமக்கு ஃபேனை வந்து மாட்டணும் ஹீட் சிங்கில். அப்புறம் ஹீட் சிங்கை வந்து போர்டில் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த வேலையெல்லாம் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஹீட் சிங்கை எடுத்துக்கிட்டோம். ஹீட் சிங்க் எடுத்துக்கிட்டு முன்னாடி ஹீட் சிங்கில் இருக்க பழைய தெர்மல் பேஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணணும். இது க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைக்கிறோம். அது பத்தலைன்னா அப்படின்னா நம்ம வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ அந்த டிஷ்யூ தான் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகே, டிஷ்யூ எடுத்துக்கிட்டேன், ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலும் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் போட்டு க்ளீன் பண்ணது அவசியமாக இல்லையான்னு கேட்டால் அவசியன்ற எப்படின்னா நமக்கு ரொம்ப காஞ்சி போயிடுச்சுன்னா அது நார்மலாக துடைச்சா வராது. ஸோ அதனால் இந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் போட்டு துடைச்சோன்னா இது வந்து க்ளீனாக வந்துடும். ஸோ அதனால் வந்து நம்ம இது துடைக்கிறோம். இது சில பேர் வந்து இந்த ப்ராசரில் ஹீட் காமிச்சு எடுக்கிற மாதிரிலாம் சில வீடியோஸ் போடுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சும்மா அது ஒரு உருட்டு தான். ஏன்னா அந்தளவுக்குலாம் போய் ஒட்டிக்காது, ஹீட் சிங்கோட போய் ப்ராசர்லாம் ஒட்டிக்காது. நம்ம நார்மலாகவே வந்து இந்த பேஸ்ட்டு காஞ்சிருக்கு பார்த்திங்களா, இந்த இடத்துல ஐபி அடித்தாலே அது தனியாக வந்துடும். ஸோ இப்போ க்ளீனாக நம்ம துடைச்சாச்சு. எங்கேயுமே வந்து தெர்மல் பேஸ்ட் இல்லை. இப்போ வந்து ஃபேனை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சின்னதாக 3 ஸ்க்ரூ வரும். ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ போட போகிறோம். இந்த 3 ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த லாக் மாட்டும் போது கொஞ்சம் பார்த்து மாட்டுங்க, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உடஞ்சிடும். ஸோ ஒரு வழியாக வந்து கொஞ்சம் போராட்டங்கள் தான் இதுக்கு. ஏன்னா கம்பேட்டபிள் ஃபேனுன்றதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டுது. ஒரு வழியாக அதை தேடி பிடிச்சி மாட்டியாச்சு. இந்த சைடில் லாக் வரும், அந்த லாக்கில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிடும். இதை தெரியுதுங்களா, சைடில் அலுமினிய லாக் ஒன்று ஒயர் பக்கத்தில், அதில் தான் லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போடணும். மொத்தம் ஒரு 2 ஸ்க்ரூ இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2 ஸ்க்ரூ இப்போ போட போகிறோம். இதில் வீடியோவில் இந்த கொடுமை என்னென்னா அந்த ஸ்க்ரூ வந்து காணாமல் போயிடுச்சு. அதனால் வேறு ஒரு ஸ்க்ரூவில் எடுத்து தேடி போட்டேன். அதனால் வீடியோ பாஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒன்று போட்டுட்டோம், இன்னொன்று வந்து இப்போ போட்டுட்ருக்கோம். இது கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். ஏன்னா ரொம்ப டைட் வச்சாலும் வந்து உடஞ்சிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 2 ஸ்க்ரூ போட்டுட்டோம். இப்போ அது தனியாக எடுத்து வச்சிட்டோம் ஹீட் சிங்கை. நெக்ஸ்ட்டு மதர் போர்டு எடுக்க போகிறோம். இந்த பேனல் வைக்கிறதுக்கு முன்னாடி மதர் போர்டு. மதர் போர்டில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா மதர் போர்டில் இருக்க சிமாஸ் பேட்டரியும் மாற்ற போகிறோம். இதில் இருக்க தெர்மல் பேஸ்ட்டும் துடைக்க போகிறோம். இப்போ வந்து தெர்மல் பேஸ்ட்டு அதே மாதிரி வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் போட்டு துடைக்கிறோம். ஸோ ஐசோப்ரோபைலில் வந்து நான் இதில் அப்ளை பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு வீடியோ அப்படி பாஸ் ஆன மாதிரி தெரியும். இப்போ துடைக்கிறோம். இதில் கொஞ்சம் ரொம்ப பார்த்து தான் துடைக்கணும். ஏன்னா பக்கத்தில் குட்டி குட்டி கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஏதாச்சும் இந்த பேஸ்ட்டு பட்டுச்சுன்னா அது ஈரத்தன்மையினால் வந்து ஷார்ட் ஆக சான்சஸ் இருக்குது ஆன் பண்ணும்போது. ஸோ அதனால் க்ளீனாக துடைக்கணும் அது மட்டும். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா இதை பார்க்குறீங்க, ஹார்ட் ஒர்க் கற்றுக்கிறீங்கன்னா இதை கொஞ்சம் கவனமாக துடைங்க. இதை சுற்றி எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா க்ளீனாக துடைங்க. முடிஞ்சால் ப்ரெஷ் வச்சு இது பண்ணுங்கள், இல்லை ப்ளோ பண்ணி விடுங்க. ஸோ இதுதான் ரொம்ப டைம் எடுக்கும் துடைக்கிறதுக்கு. அப்புறம் இதில் வந்து சிமாஸ் பேட்டரி மாற்ற போகிறோம். இதில் வந்து சிமாஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 2 பின் சாக்கெட்டோடு வரும். இது இப்போ என்கிட்ட இருக்குது பார்த்திங்கன்னா இந்த 2 பின் சாக்கெட்டு. அந்த சைடு பேட்டரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து க்ரீன் கலர் ஸ்லீவ் போட்டிருக்கோம் நம்ம. ஆனால் நார்மலாக வந்து பிளாக் கலர் ஸ்லீவ் வரும். அந்த பிளாக் கலர் ஸ்லீவ் நம்ம கிட்ட இல்லாதனால க்ரீன் கலர் ஸ்லீவ் போட்டிருக்கோம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து இது வந்து எங்கே மாட்டோம்னா ஆர்டிசின்னு போர்டில் போட்டிருக்கோம். அது பக்கத்தில் தான் இந்த
சாக்கெட் மாட்டுறதுக்கான ஸ்லாட் இருக்கும். ஸோ இப்போ ஆர்டிசி எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம் ஆர்டிசி எங்கே இருக்குன்னா, இது நான் கை காட்டுறேன் பார்த்திங்களா, அந்த இடத்துல ஆர்டிசின்னு போட்டுருக்கு. அங்கே தான் பேட்ரி வரும். அப்போ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பின் இருக்கும். ஸோ 2 பின் இருக்குது. இது வந்து மாத்திரம் மேக்ஸிமம் போர்டு கழட்டினீங்கன்னா பேட்ரி மாற்றுறது நல்லது. ஏன்னா இதனால் வந்து ரேமுக்கு பவர் போகாததுனால நோ டிஸ்பிளே ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சிமாஸ் பேட்ரி வந்து மாற்றணும். சிமாஸ் பேட்ரின்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. அதை பற்றி வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். சிமாஸ் பேட்டரியோட வேலை என்ன, அது என்னென்ன பண்ணுதுன்ட்டு. ஸோ ஒரு சிமாஸ் பேட்ரி இல்லைன்னா சிஸ்டம் எவ்வளோ கஷ்டப்படுன்றதை பற்றி நம்ம ஒரு வீடியோவே போடலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது சிமாஸில். இப்போ தெர்மல் பேஸ்ட் எடுத்துக்கிறோம். நம்ம யூஸ் பண்ணுற தெர்மல் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த HY510 தெர்மல் பேஸ்ட்டு. இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது திக்காக. இதுக்கு முன்னாடி சில இது பேஸ்ட் போட்டிருந்தோம், அதுக்கு இது நல்லா இருக்குது. ஸோ தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ண ஒரு நீடில் தேடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த நீடில் எடுத்து இப்போ நான் போட்டுருவேன். இது நான் வீடியோ எடுக்கும்போது வாய்ஸ் அப்படியே சொல்லிட்டு போடலான்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த டைம் ஒரே நாய்ஸாக இருந்ததுனால இப்போ வந்து வாய்ஸ் ஓவரில் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் ஓவரில் போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ அதை தான் தேடிட்டு இருக்கேன் நான். அந்த நீடில் தான் அதுக்கு நான் அப்ளை பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அது தேடிட்டேன்னா கண்டிப்பாக போட்டுருவேன். ஒரு வழியாக எடுத்துட்டேன் இங்கேருந்தோ வச்சு அப்ளை பண்ணுறோம். ஸோ நான் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இது ஹீட் சிங்க் போடுறேனோ அதே அமௌண்ட் போடுங்க. ரொம்ப அதிகமாக போடாதீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 80% தான் சென்டரில் நான் வச்சுருப்பேன். ஸோ 4 சைடுமே கார்னரில் கேப் இருக்கும். ஏன்னா நம்ம ஹீட் சிங்க் வச்சு அமுக்கும் போது அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஓவர் ஸ்ப்ரெட் ஆகி கெப்பாசிட்டருக்குள்ளே போய் போடும். இப்போ இதுனா வந்து கரெக்டாக ப்ராசஸரோட சரௌண்டிங்லேயே வந்துடும். இப்போ ஹீட் சிங்க் எடுத்துக்கு வரோம். ஹீட் சிங்கை ப்ளேஸ் பண்ணுறோம். ஹீட் சிங்கில் 4 ஸ்க்ரூ இருக்கும். அதிலே நம்பர் போட்டிருக்கோம் 1 2 3 4ன்னு. சில லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்க்ரூ இருக்கும். ஏன்னா கிராஃபிக்ஸ் கார்டும் அதில் கொடுத்துருப்பாங்க NVIDIAவோடது, அதனால் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஜிக்ஸாக் மாடலில் தான் டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பரும் அப்படி தான் போட்டிருக்கும். ஸோ வந்து ரொம்ப டைட் வைக்காதீங்க, ஜென்டலாகவே டைட் வைங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட் மேலே நின்றுட்டு இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். நம்ம மதர் போர்டில் கை வைக்கும் போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் செருப்பு போட்டுக்கோங்க. அது ஆஃபில் இருந்தாலும் சரி, ஆனில் இருந்தாலும் சரி. காரணம் என்னென்னா நம்ம உடம்புல இருக்க கரண்ட்டாலே கூட போர்டு வந்து ஷார்ட் ஆகி போயிடும். இதுக்கெலாம் வந்து சர்வீஸ் சென்டரில் பார்த்திங்கன்னா ESD பேண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது கூகுள் பண்ணி பாருங்கள் ESD பேண்டுன்ட்டு. அதை நம்ம கையில் மாட்டிட்டு தான் இந்த மாதிரி போர்டெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மேட்டில் நிற்கிறதுனால எனக்கு அந்த இது இருக்காது, கான்டாக்ட் ஆகாது. என் உடம்பு வந்து கிரவுண்டோட கான்டாக்ட் ஆச்சுன்னா தான் மதர் போர்டை வந்து இப்போ அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் என் உடம்பு இப்போ வந்து தரையில் கான்டாக்ட் ஆகாதனால நான் வந்து தைரியமாக இதில் கை வச்சு ஒர்க் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா நீங்களும் ஏதாச்சும் மேட் அந்த மாதிரி கான்டாக்ட் இல்லாத மாதிரி வச்சு பண்ணுங்கள். இப்போ இந்த போர்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பொசிஷன் பார்த்துக்கணும். இந்த ஃபேன் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை பொசிஷன் பார்த்துக்கணும். இப்போ வீடியோவில் நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். அது என்னென்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஜீனியஸு. அது என்னதுன்னா, நம்ம அந்த ஃபேனோட கேபிளை கனெக்ட் பண்ணாமலே விட்டுட்டோம். நான் அதை வந்து கவனிக்கல. நான் அடுத்தது தான் கவனித்தேன். ஸோ இது மாட்டலான்ட்டு நான் ட்ரை பண்ணும்போது என்னால் மாட்ட முடியல. என்னமோ இடிக்குதுன்னு நான் பார்த்துட்டு இருந்தால் அது ஹார்ட் டிஸ்கோட இது இடிக்குது. இந்த சைடு சார்ஜர் பின்னும் நம்ம வச்சிடுறோம். இது வந்து DC பின் சொல்லுவாங்க. அது இப்போ அந்த சைடு பார்த்தீங்க. இப்போது ஸோ இந்த மாதிரி சில நேரத்தில் வந்து போர்டு நம்ம கரெக்டாக வச்சா கூட செட் ஆகாது. அந்த மாதிரி நேரத்தில் வச்சு அழுத்த ட்ரை பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ பிடிச்சிருக்க மாதிரி பாருங்கள். லைட்டாக தூக்கி என்ன இடிக்குது, எதனால் இடிக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா இடிச்சிட்டு தான் இருக்குது. அந்த ஹார்ட் டிஸ்கோட இது வெளியே வருது, கேபிள் இது, அதை நம்ம உள்ளே தள்ளணும். ஸோ நான் பண்ண அந்த தப்பை வந்து இன்னும் நான் கண்டுபிடிக்கல அந்த வீடியோவில். ஸோ வியூவர்ஸ், நான் பார்த்த மாதிரி நீங்களும் பார்த்துருவீங்க. ஏன்னா நான் வாய்ஸ் ஓவரில் கொடுக்கும்போது வீடியோ ப்ளே பண்ணிலாம் பார்க்குறேன். ஸோ அது மாதிரி நீங்களும் பார்த்துருவீங்க. இப்போ வந்து கேபிள் நம்ம எடுத்தாச்சு, ஹார்ட் டிஸ்கோட கேபிளை. அப்பயும் திருப்பி பார்த்தா போர்டு தூக்கிட்டு தான் இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த RTC பேட்டரி மாற்றணும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் வச்சு போர்டில் அதை ஒட்டி விடணும். நம்மக்கிட்ட அந்த ஸ்டிக்கர் இல்லாதனால அதை அப்படியே வச்சுட்டோம். அதனால் எதுனா இஷ்யூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, அதனால் எந்த இஷ்யூவும் ஆகாது. அதனால் போர்டு தூக்கிட்டே இருக்குது. சரி என்னன்ட்டு கழட்டி பார்க்கலான்னு திருப்பி ஒரு வாட்டி கழட்டி பார்க்கலான்ட்டு போர்டை நான் எடுப்பேன் வெளியே. ஸோ எடுத்துட்டேன்.
ஆக்சுவலாக இந்த டைம் பார்த்துருவோன்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்துட்டேன். இந்த பின்னை வந்து சொருவேல. இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து கிராஸாக இருக்குது பாருங்கள், அந்த க்ரீன் கலரில். அதனால தான் வந்து எனக்கு வந்து இடிச்சிருக்கு. ஸோ இந்த சாக்கெட் மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ட்ரை பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் மாட்டிட்டேன். இந்த இது மாட்டும் போது பார்த்து மாட்டணும். ஏன்னா டைரெக்ஷன் மாற்றி மாட்டேன்னா அந்த ஸ்லாட் உடஞ்சிடும். அப்புறம் எதுவும் பண்ண முடியாது, போர்டு வந்து கோவிந்தா தான். ஸோ இப்போது இந்த பேட்டரி நான் அழுத்தி வச்சுட்டு இப்போ திருப்பி ட்ரை பண்ணுறேன் மாட்டுறதுக்கு. ஒரு வேளையும் இந்த வாட்டி செட் ஆகிடும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அதேமாதிரி அடியில் அந்த ஆர்டிஸ்கோட ஒயரை இழுத்து விட்டுறேன். ஐ திங்க் செட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் இந்த அட்டம்ப்டில். ஓகே, நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த டிசி பென் இந்த சைட் தூக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து அமைக்கி விடுறேன். ஓகே, டிசி பின்னு செட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போடணும் மதர் போர்டில். நமக்கு வந்து கழட்டும் போது ஒரு ஆர்வத்தில் கழட்டிடுவோம், அப்புறம் மாட்டும் போது ஸ்க்ரூ எங்கே போடணும்னு தெரியாது. நிறைய இடத்துல ஹோல்ஸ் இருக்கும், த்ரெட் இருக்கும், அது நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பாருங்கள், எல்லா மதர் போர்ட்லேயுமே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பான். இதில் 2 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கான், ஆனால் ஒரு ஸ்க்ரூ தான். காரணம் என்னென்னா இன்னொன்று டம்மி. அதுக்கு என்ன காரணம்னா, சில மாடலில் வந்து இதுலேயே அப்கிரேட்டட் மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ இருக்கும், பட் இதில் இல்லை. ஸோ இப்போ அதுதான் மாற்ற போகிறோம். அப்புறம் வேறு எங்கேயாச்சும் ஸ்க்ரூக்காக நம்ம தேடி பார்த்தோம், வேறு எங்கேயுமே இல்லை. இந்த ட்ரையாங்கிள் ஷேப் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்று தான் இருக்குது, இன்னொரு இடத்துல இருக்குது, அது டம்மி ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அப்படியே பார்க்குறோம். இதுக்கு மேலே ஒரு ஒயர் இருக்கிறது பார்த்திங்களா, ரெட் அண்ட் பிளாக்கில், அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ஒயரு. ஸோ அதுவும் மாட்டணும். அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிப்பு ஒன்று போகும், எல்இடி ஸ்ட்ரிப்பு. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சா இல்லையான்றதுக்காக இண்டிகேஷன் காட்ட ஒரு எல்இடி கொடுத்துருப்பாங்க. எல்லா லேப்டாப்லேயுமே அது இருக்கும். ஸோ இதில் வந்து போர்டில் கொடுக்காம தனியாக கொடுத்துருக்காங்க. சில லேப்டாப்பில் போர்ட்லேயே டேரெக்டாக எல்இடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நம்ம போட்டு விடணும். இப்போ நான் ஸ்க்ரூவை மாட்டிக்கிறேன். ஸோ இங்கே ஏன் இப்போ நான் தூக்கி பிடிக்கிறேன்னா அந்த ஸ்ட்ரிப்பு உள்ளே மாட்டிகிட்டு இருந்தது ஒயரில். ஸோ அதனால் அதை வந்து எடுத்து விடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ப்ளூ கலரில் டேக் போட்டுருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எல்இடி ஸ்ட்ரிப்பு. அது பக்கத்தில் இருக்க பிளாக் கலர் சாக்கெட் வந்து ஸ்பீக்கரோட சாக்கெட்டு. ஸோ இது ரெண்டுமே மாட்டணும் நம்ம. ஸோ நான் இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தள்ளுறேன், அந்த மாதிரி தள்ளாதீங்க, ஏன்னா மேக்ஸிமம் உடஞ்சிடும். நான் எனக்கு தள்ளி நல்லா பழகிடுச்சு, அதனால் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கரை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ அந்த ஸ்க்ரூவை போட்டு விட போகிறோம். ஃபைன். இப்போ அந்த ஸ்க்ரூ போட்டோம். ஸோ நான் திருப்பி வேறு எதுனா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன் ஒரு வாட்டி, நல்லா ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடுக்கு ஒரு சின்ன போர்டு வரும், அது வந்து டாக்டர் போர்டுன்னு சொல்லுவாங்க. எல்லா போர்ட்லேயுமே வந்து ஒரு மதர் போர்டு, டாக்டர் போர்டு இருக்கும். ஏன் சன் போர்டுன்னு வைக்கலன்னு எனக்கு இன்னும் தெரியல, டாக்டர் போர்டுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அந்த டாக்டர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடுக்கு வர யூஎஸ்பி ஸ்லாட்டுக்காக வரும். ஸோ இப்போ அதை தான் தேடிட்டுருக்கேன். ஆக்சுவலாக அது எங்கே போச்சுன்னு தெரியல, ஒரு வேலையை கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த டாக்டர் போர்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு யூஎஸ்பி தான் இருக்குது. சில லேப்டாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து யூஎஸ்பி, ஈத்தர்நெட்டு, அப்புறம் டைப்-சி எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு 90% ஆஃப் லேப்டாப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன விஷயங்கள் மாறும் எல்லா லேப்டாப்லேயுமே. ஸோ அதனால் பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் மாற்ற வீடியோ மட்டும் போட்டிருக்கீங்களா, கழட்டுற வீடியோ ஏன் போடலன்ட்டு. ஏன்னா இது கழட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா இது வெற்றிகரமாக கழட்டினா போதும் தான் இருந்தது எங்களுக்கு. ஏன்னா என்ன இருக்குது எதுதான் போயிருக்குன்னு தெரியல. ஏன்னா 12 years old இல்லையா, ஆனால் ஆன் ஆச்சு இந்த லேப்டாப்பு, அதுதான் ஹைலைட்டு. இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்பி ஸ்லாட் உள்ளே இருக்க இதெல்லாம் தொடச்சிட்ருக்கோம், ரஸ்டிங் எல்லாம். அது டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிக்கும் போது டிஷ்யூ பேப்பர் லைட்டாக உள்ளே மாட்டிக்கிச்சு. ஸோ அதையும் வந்து நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு எடுத்துடுறோம். இன்னொரு விஷயம், நீங்கள் ஏதாச்சும் லிக்விட் போட்டு லேப்டாப் போர்டோ இல்லை பேனலோ ஏதாச்சும் ஒன்று நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா ட்ரை ஆக விடுங்க. ஏன்னா கொஞ்சம் ஈரமாக இருந்தால் கூட சீக்கிரம் போயிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை மாட்டிட்டு அங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அந்த ஸ்க்ரூவை போட்டு விட போகிறோம். லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அது என்னென்ன வீடியோவில் எண்டிங்கில் தெரியும். ஸோ அதனால் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. இப்போ திருப்பி ஏதோ தேட போயிட்டேன்னு நினைக்கிறேன். அது ஸ்க்ரூ தானே, ஓகே எடுத்துட்டேன்.
ஸோ நான் டைட் வைக்கும்போது பாருங்கள் ரொம்ப எஃபெக்டே போட மாட்டோம், லைட்டாக அந்த டைட்னிங் பாயிண்ட் வரும்போது டைட் பண்ணி விட்ருவேன். டஸ்ட்டு கொஞ்சம் இந்த துவைச்சாச்சு. இப்போது அடுத்ததாக என்ன செய்ய போகிறோன்னா, இந்த மேலே வர டாப் கவரு சி பேனல் சொல்லுவாங்க இதை. ஆனால் கரெக்டான நேம் இது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாம் ரெஸ்ட். அந்த இப்போ மோட்ஸ் பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது பேர் வந்து பாம் ரெஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கேபிள், இடிபி கேபிள் சொல்லுவாங்க. இதை கரெக்டாக மாட்டணும், ஆனால் ரொம்ப அழுத்தக்கூடாது, ஏன்னா உடச்சிக்கும் வீக்காக இருந்ததுன்னா. ஸோ சில மாடல் இந்த மாதிரி வரும், சில மாடல் ஸ்ட்ரிப் மாதிரி வரும். ஸோ அதனால் இது கொஞ்சம் பார்த்து மாட்டுங்க. எல்லாமே ஒரு செக் பண்ணிக்கிறோம், இங்கே ஒரு ஸ்லாட்டு அங்கே ஒரு ஸ்லாட்டு எல்லாம் மாட்டிக்குதான்ட்டு. ஓகே, எல்லா இதுவுமே எல்லா ஸ்டெப்புமே மாட்டியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சி பேனல், அதாவது பாம் ரெஸ்ட்டு இல்லை ட்ராக் பேட் பேனல் இப்படி கூட சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டனுக்கான ஸ்ட்ரிப்பு கொடுத்துருக்காங்க மேலே. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா மவுஸ் பேடுக்கான ஸ்ட்ரிப்பும் பட்டனுக்கான ஸ்ட்ரிப்பும் 2 ஸ்ட்ரிப்பாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வர போர்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரிப் தான் வருது மவுஸ் பேடுக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக மாட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு செக் பண்ணிக்கிறோம், தூக்கி பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை மாட்டிட்டு இது கீபோர்ட் மாட்ட போகிறோம். ஸோ நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஃபிக்ஸ் ஆனோன்னு ஸ்லைட் ஸ்ட்ரிப் மாட்டுறோம். அப்புறம் இந்த ஸ்ட்ரிப் மாட்டும் போது அந்த ப்ளூ கலர் இது நல்லா பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அது ப்ளூ கலர் இது பிச்சுக்கிச்சுன்னா அடுத்த நம்ம என்ன செட் பண்ணாலும் கரெக்டாக செட் ஆகாது. அது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான், அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இப்போ இந்த மவுஸ் பேட்டுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இந்த லேப்டாப் வேணால் எப்படி இவ்வளோ நாள் உயிரோடு இருக்குன்னு எனக்கு உண்மையாக தெரியல. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. மேனுஃபேக்சரிங் டேட் பார்த்தா 2012 போட்டிருந்தது. கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்த லேப்டாப்னு நினைக்கிறேன், இல்லை 2வது கொடுத்த லேப்டாப்பாக தெரியல. ஸோ இப்போ இது க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம், எல்லா ஸ்க்ரூவும் போட்டு விட போகிறோம். ஒரு ஸ்க்ரூ மட்டும் போடக்கூடாது, அது என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் இந்த ஸ்க்ரூ போட்டு விட்றேன். கார்னரில் வந்து 4 கார்னர்லையுமே கொஞ்சம் லென்த்தாக வரும் ஸ்க்ரூ இந்த மாடலுக்கு. அதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரூ போடும்போது எந்தெந்த லென்த்து கழட்டுறீங்களோ அதை ஞாபகம் வச்சு மாட்டுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ஓவர் சைஸ் போட்டோன்னா உங்களுக்கு இம்ப்ரெஷன் விழும் பேனலில், அது நல்லா இருக்காது பார்க்க. இல்லைனா போர்ட்லேயே போயிடுச்சுனாலும் குத்திடுச்சுன்னா அது கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதனால் ஸ்க்ரூஸ் பார்த்து போடுங்க. நான் இந்த டைட் பண்ணும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஸ்பீடாக சுற்றுவேன், ஆனால் டைட்டிங் வரும்போது கை ஸ்லோவாக ஆகிடான்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 16 ஸ்க்ரூ இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்க்ரூ எல்லாத்தையும் போட்டுடலாம். இந்த ஸ்க்ரூ போடும்போது வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, 16 ஸ்க்ரூன்றதுனால. ஏன்னா இதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரூஸை வந்து வெற்றிகரமாக போட்டுடலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம ரொம்ப நாளில் யூஸ் பண்ணாமல் ஓடிட்டுருக்க லேப்டாப்பை கழட்டி மாட்டோம்னா சம்டைம்ஸ் ஒர்க்காமல் போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் இது நான் கொஞ்சம் பயந்து தான் மாட்டினேன். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு எல்லாம். ஏன்னா கஸ்டமர்கிட்ட அட்வான்ஸ்லாம் வாங்காமல் இதுக்கான மெட்டீரியல்லாம் நம்ம இறக்கியிருக்கோம். ஸோ அதனால் வந்து எல்லாம் போட்டுட்டு அப்புறம் வரலைன்னா அது கஷ்டமாயிடும் இல்லையா, ஆன் ஆகலைன்னா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது உள்ளுக்குள்ளே எனக்கு இது மாட்டும் போது. ஃபைனல் ரிசல்ட் என்னென்னு பாருங்கள், அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. ஸோ இதில் நிறைய ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பொறுமைக்காருங்க, பொறுமையாக இருந்து பாருங்கள், வேறு வழி இல்லை. எனக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஸ்க்ரூ இருந்தால். இந்த டெல்லில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசிஷன் ஒரு சீரீஸ் லேப்டாப்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்க வச்சுக்கோங்க, ஏகப்பட்ட ஸ்க்ரூ கொடுத்துருப்பான். குறைஞ்சது ஒரு 50-60 ஸ்க்ரூ வச்சுருக்கும். அதில் அவ்வளோ ஸ்க்ரூ கொடுத்துருப்பான் டெல்லியில் இந்த ப்ரிசிஷன் மாடலில். இது வந்து டிவிடி ரைட்டருக்கு பதிலாக வர டம்மி. கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, அதை தொடச்சிட்டு மாட்டிக்கலாம். டிவிடி ரைட்டர் இருந்தால் நம்ம அந்த இடத்துல டிவிடி ரைட்டர் வர மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ரவுண்ட் சிம்பிள் மாதிரி போட்டிருப்பாங்க. டிவிடி ரைட்டருக்கு ஸ்க்ரூ மென்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு ரவுண்டு சிம்பிள் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுவும் காட்டுறேன்.
நம்ம இது சக்ஸஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்க்ரூவும் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் ஸ்க்ரூஸ் இருக்கா? ஆனால் இந்த நான் வீடியோ எடுக்கும்போது எனக்கு பெருசாக தெரில. இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் எனக்கே தெரியுது ரொம்ப போரிங்காக போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஸ்க்ரூஸுங்க. நீங்களே எப்படி தான் பார்ப்பீங்களோ வியூஸ்? பாருங்கள், மனசாட்சி எல்லாம் கொடுத்துரும். ஆனால் ப்ரிசிஷன்லாம் வீடியோ போட்டோன்னா குறைஞ்சது 2-3 மணி நேரம் ஆகுங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்க்ரூ இருக்கும், அவ்வளோ மைன்யூட்டாக போகணும். இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த கீபோர்ட் சிம்பிள் மாதிரி போட்டிருக்க பாருங்கள். சில லேப்டாப்பில் வந்து பின்னாடியே கொடுத்துருப்பேன், சில லேப்டாப்பில் இந்த மாதிரி சின்ன கவர் கழட்டின பிறகு உள்ளே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீபோர்ட் மாட்டிட்டு அதுக்குள்ளே வந்து பின்னாடி ஸ்க்ரூ இருக்கும். கீபோர்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்க்ரூ போடுற மாதிரி கொடுத்துருப்போம். சில கீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2-3 ஸ்க்ரூ போடுற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க ஸ்லாட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பேக் கவர் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ கீபோர்ட் மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ரேம் மாட்டணும். ஸோ ரேம் வந்து பார்த்திங்கன்னா இதை க்ளீன் பண்ணி தான் மாட்டணும். ஏன்னா இதில் வந்து ரஸ்ட் இருந்ததுன்னா நமக்கு டிஸ்பிளே வந்து வராது. ஸோ இது வந்து க்ளீன் பண்ணி மாட்டுறோம். ஸோ இது மாதிரி ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணால் போதும். நல்லா அழகாக க்ளீன் பண்ணணும். ஆக்சுவலாக இதை நான் க்ளீன் பண்ணாமல் மாட்டிருக்கலாம். க்ளீன் பண்ணி மாட்டினது தான் எனக்கு வேலை கொடுத்தது. அது என்னென்னு நீங்களே பாருங்கள். அதேமாதிரி இந்த கோல்டு இல்லை தெரியுது பார்த்திங்களா ரேமில், அது வந்து ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கக்கூடாது, லைட்டாக தேய்க்கணும். அதுலேயே மேலே இருக்க ஃபங்கஸ்லாம் வந்துடும். ஸோ இந்த ஃபங்கஸ் வரத்துக்கும் சிமாஸ் பேட்டரிக்குமே ஒரு சம்மந்தம் இருக்குது. அது என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சிமாஸ் பேட்டரி பற்றி. இப்போ நம்ம ரேம் வந்து தொலைச்சிட்டு போட்டுட்டோம். ஸோ ரேம் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் மாட்டணும். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பில் வந்து பூட் கொடுத்துருப்பாங்க, ரப்பர் பூட்டு. அதை வந்து ஹார்ட் டிஸ்கில் மட்டும் சொருடும். சில லேப்டாப்பில் வந்து எப்படி இருக்கும்னா கேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஹார்ட் டிஸ்க் மாட்டுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பூட் மாட்டிட்டு சொருவிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இப்படியே வச்சோன்னா இது என்ன ஆகும்னா இது ஆடிட்டே இருக்கும். ஆடிட்டே இருந்ததுன்னா அது இந்த பழைய ஹார்ட் டிஸ்கில் இருக்குது பார்த்தீங்களா பூட்டு, அதை கழட்டி போடணும். ஏன் இந்த பூட்டு கொடுக்குறாங்கன்னா, இந்த பூட்டு இல்லைன்னா நமக்கு ஷேக் ஆச்சுன்னா ரன்னிங்கில் ஹார்ட் டிஸ்க் வந்து சீக்கிரம் போயிடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி அது ஆடக்கூடாதுன்னு தான் பூட் கொடுக்குறாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம், ஹார்ட் டிஸ்க் வந்து எந்த பக்கம் வச்ச மாதிரி மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், அந்த டவுட்டை இதில் அழகாக கிளியர் பண்ணுறேன் நான். ஸோ நான் இப்போ வந்து மாட்டிட்டேன்னா 2 சைடு பூட்டை வந்து மாட்டிட்டேன்னா இப்போ வந்து சாட்டா கேபிளை வந்து கனெக்ட் பண்ணணும். சாட்டா ப்ளஸ் பவர் கேபிளை. இந்த பூட் ரப்பர் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா 12 இயர்ஸ் ஆகுது இல்லையா, ஹீட்லேயே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போது இதை வந்து உள் சைடு வந்து போர்டு வர மாதிரி மாட்டுறேன். என்ன ஆகுது பாருங்கள், உட்காரவே இல்லை. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், உட்காரவே இல்லை. காரணம் என்னென்னா இது வந்து இப்படி மாட்டக்கூடாது, திருப்பி தான் மாட்டணும். ஸோ நம்ம இந்த லேப்டாப்பில் மாட்ட ட்ரை பண்ணுறோம், மாட்ட முடியல. ஆனால் சில லேப்டாப்பில் மாட்டவும் முடியும். அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே இப்படி மாட்டாதீங்க, நான் மாட்டுற மாதிரியே மாட்டுங்க. எப்படின்னா பாட்டமில் தான் வந்து போர்டு பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ லேப்டாப் இப்போ தலைகளாகிறதுனால போர்டு இப்படி தான் வச்சு மாட்டணும். எந்த லேப்டாப்னாலும் இப்படி தான் மாட்டணும் போர்டை. இப்போ மேலே இந்த கவரை போட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி கீபோர்ட் மாட்டிடலாம் நம்ம. ஸோ வந்து என்ன பண்ண போகிறோம், லேப்டாப் ஓப்பன் பண்ணி கீபோர்டு எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த கீபோர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. சில டெல் லேப்டாப்லாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூவே வராது. இதுவும் கம்பேட்டபிள் கீபோர்டு தான், ஒரிஜினல் கிடைக்கல. அந்த டெல் மாதிரி லேப்டாப்பில் வந்து சிலது கீபோர்டுக்கு வந்து ஸ்க்ரூ வராது, சிலதுக்கு ஸ்க்ரூ வரும். இன்னும் சில மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க மோல்டிங்கில். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் தான் பஞ்சிங் பண்ணுறது. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். இது அப்படியே வச்சுட்டு இந்த பேனல்லே சைடில் லாக் மாதிரி ப்ரெஸ்ஸிங் லாக் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க பேனல் கார்னர்ஸில் சின்னதாக. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு கீபோர்டு வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும், கீபோர்ட் போய் லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து இதில் பேக்கில் சேஃப்டி கொடுத்துருக்காங்க. சில லேப்டாப்பில் அந்த மாதிரி ஸ்க்ரூலாம் இருக்காது, ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி அந்த லாக்கை வந்து புஷ் பண்ணாலே வந்துடும் நமக்கு கீபோர்டு வெளியே. ஸோ இப்போ வந்து நம்ம இதை மாட்டுறோம். ஜஸ்ட் இப்படி வச்சு ஜென்டலாக அழுத்தி விடுங்க 4 சைடும். இப்போ நான் அழுத்தி விடுற மாதிரி, அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே திருப்பிக்கோங்க, அந்த ஸ்க்ரூவை போட்டு விட்டுடணும் அடியில். நான் ஆல்ரெடி சொன்ன அந்த கீபோர்ட் சிம்பிள் வர இடத்துல வந்து ஒரே ஒரு ஸ்க்ரூ தான், அதை வந்து போட்டு விட்டுடுறோம். ஸோ
ஸோ இப்போ தான் வந்து அந்த ட்விஸ்ட்டுக்கான நேரத்தை நம்ம வந்து நெருங்கிட்டே இருக்கோம். ஸோ இங்கே 2 ஸ்க்ரூ இருக்குது, சைடில் ஒரு ஸ்க்ரூ, அப்புறம் மேலே ஒரு ஸ்க்ரூ, மொத்தம் 2 ஸ்க்ரூ தான். இது வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பு, ஹெச்பி பெவிலியன் G4 மாடலு. இதுக்கப்புறம் ஒரு ஹெச்பி லேப்டாப் கொடுத்தாங்க. உண்மையாக சொல்லணும்னா அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த மாடலு. அதில் வந்து வைஃபை இருக்கும், அதில் மெயினாக. இதில் இல்லாதது பார்த்திங்கன்னா அதில் வைஃபை இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த மாடல். இப்போ பேட்ரி பிரிக்கிறோம், கம்பேட்டபிள் பேட்ரி. ஸோ ஒரிஜினல் லெவலுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரிச்சாச்சு இது. ஆக்சுவலாக இந்த பேட்ரி ஒரிஜினல் இப்போ கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இந்த மாடல் பேட்ரி ஒரிஜினல் வேணுன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும். இது லேப்டாப் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளானாலும் கொஞ்சம் கஷ்டப்படும் செட் ஆகிறதுக்கு. அதனால் பார்த்து மாட்டேங்க, அவசரப்பட்டு மாட்டிங்கன்னா உடச்சிக்கும். லாட்ச் உடஞ்சிச்சின்னா அப்புறம் ஒரிஜினல் பேட்ரி போட்டாலும் லாக் ஆகாது. அப்புறம் உங்களுக்கு பேட்ரி கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம ஏதாச்சும் கம் மாதிரி போட்டு தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். இப்போ கூட சரியாக லாக் ஆகலை பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஆகும். அதனால் பார்த்து மாட்டேங்க. ஏன்னா கம்ஃபர்டபுள்ன்றது நிறைய மாடல்ஸ்க்கு ஒரே மாதிரி விட்டுருவான். ஒரிஜினல் அப்படி கிடையாது, இதுதான்ன்ற மாதிரி விடுவான். அதனால தான் வந்து கம்ஃபர்டபுள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக லாக் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆன் பண்ணி நம்ம டிஸ்பிளே வருதான்னு பார்க்க போகிறோம். லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு. பவர் பட்டனில் பார்த்தீங்கன்னா எல்இடி எரியுது. ஸோ கீபோர்ட்லேயே கேப்ஸ் லாக் எரியுது, ஆனால் நமக்கு டிஸ்பிளே வரல. எப்போவுமே கீபோர்டில் லைட் எரியுதுன்னா அவுட்புட் வருதுன்னு அர்த்தம், டிஸ்பிளேயில் தான் ப்ராப்ளம்னு அர்த்தம். ஆனால் இது நான் வந்து லேப்டாப் வந்தப்போ நான் செக் பண்ணும்போது டிஸ்பிளே நல்லா தான் வந்தது. நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா, EDP கேபிள் அது சரியாக மாட்டலைன்னா கூட இந்த மாதிரி ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை கழட்டிட்டு ஒரு வாட்டி மாட்டிட்டு செக் பண்ண போகிறோம். இப்போ கழட்டி மாட்டியாச்சு. இப்போ பாருங்கள் ஆன் ஆகிடுச்சிங்க இல்லையா, தமிழக அரசுன்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பயோஸ்குள்ளே போகலாம். ஓகே, பயோஸ்குள்ளே போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்பி பெவிலியன் G4 நோட் புக் பிசி காட்டுது. இது வந்து 2GB RAM வேண்டியது தான். நம்ம இன்னொரு 2GB போட போகிறோம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. இதில் Windows 7 தான் போட போகிறோம். கஸ்டமர் 7 போட்டுன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் ஹார்ட் டிஸ்க் போட்டோம். இல்லைனா நம்ம வந்து Windows 10 போடுற வந்து SSD போட்டுருப்போம். ரேமும் 8GBக்கு அப்டேட் பண்ணியிருப்போம். கஸ்டமர் பட்ஜெட் பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி பழைய லேப்டாப்லாம் இருக்குது, ரெடி பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். வேணுன்றவங்க பிடிச்சவங்க இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.